ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெலின் ஷியான். இது என்னுடைய முதல் வீடியோ. இதில் நான் உங்களுக்கு என்ன தெரியப்படுத்த போகிறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச தையல் வழிமுறைகளையும் அதோட நுணுக்கங்களையும் ஆரம்ப பயிற்சியிலேருந்து உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு தையல் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எனக்கு பேசிக் எதுவுமே தெரியாது அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம தையல்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு பேசிக் தெரியணும். எடுத்த உடனே ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு நினச்சா அது கண்டிப்பாக முடியாது, அது ரிஸ்க்கும் கூட. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இது மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கிறோம். ரீயூசபிள் கிளாத், அதாவது நீங்கள் தேவைப்படாத துணி. நீங்கள் வீட்டில் எவ்வளவோ பழைய கிளாத்ஸ் வச்சுருப்பீங்க. அந்த துணியை இந்த மாதிரி எடுத்து ஒரு பென் எடுத்து நான் லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி லைன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன்லேயே பக்கத்தில் லைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வளைவாக லைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வளைவு கொஞ்சம் பக்கத்தில் வர்ற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லைன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லைன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் தையலில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட தெரியணும். அதுக்காக தான். நீங்கள் இப்போ தைக்க பழகணும் அப்படின்னு சொன்னால், உங்களோட மிஷினில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரெயிட்டாக இந்த லைன்லேயே தைங்க. இது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரணும், வளையக்கூடாது, மேலே போகக்கூடாது, கீழே போகக்கூடாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைனில் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு தையல் வருதான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த லைன்லேயும் பக்கத்தில் உங்களால் லைன் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வளைவில் நீங்கள் இப்போ ஒரு லைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லைனில் மட்டும்தான் இந்த மாதிரி வரணும். இதை விட்டு இந்த லைனை தாண்டி கிராஸ் பண்ணியோ மேலேயோ கீழேயோ போயிடக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி இந்த லைன், அப்புறம் இந்த மாதிரி. இது எப்படின்னா, இப்படி ஃபஸ்ட்டு இப்படி கேப் விடாமல் இப்படி தைச்சிட்டு போகணும். இப்படி தைச்சிங்கன்னா இது இப்படி வரும். அதே மாதிரி இங்கேருந்து இப்படி போகணும். இப்படி நீங்கள் எல்லா லைனும் நீங்கள் கரெக்டாக அந்த கோடு தாண்டாமல் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போயிடலாம். இதை எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லி நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி சப்போஸ் உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொன்னால், நான் என்னோடய மிஷினில் நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இந்த ஸ்ட்ரைட் லைன், இந்த லைனுக்கு பக்கத்தில் இந்த கிராஸ் லைன், இந்த மாதிரி வளைவா, அப்புறம் இந்த கிராஸ் லைன், இது எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். பாய். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.